சில காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு டெய்லி தேவைப்படுது. அது ஒரே நாள் ஜெபத்தில் நம்ம ஒரு நாளில் கேட்டால் அதை நம்ம பயன்படுத்திக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேசி அப்படின்னா தினம் டெய்லி காலையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலான்னு வைங்களேன். அந்த மாதிரி சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவதாக நீங்கள் 143ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 143ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 143ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நம்ம பல இடங்களிலே வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா கிருபையை பற்றி வாசிக்கிறோம். கிருபைன்னா என்னது? கிருபை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிருபைன்னா என்ன? கிருபை அப்படின்னு சொல்றது தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசு தான். அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு கிருபை. அப்போ வேதம் சொல்லுகிறது காலைதோறும் உம்முடைய கிருபை எதுவா இருக்குதாமா? புதிதா இருக்கிறது. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில தினம் தினம் நமக்கு டெய்லி என்ன தேவை அப்படின்னா புதிய புதிய கிருபைகள் தேவை. அப்போ டெய்லி நம்ம எதற்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னா ஆண்டவரே இன்றைக்கு உள்ள கிருபையை எனக்கு இன்று தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நேற்றைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாரு, போன வாரத்தில் ஒரு கிருபை கொடுத்தாரு. ஆனால் போன வாரத்தினுடைய கிருபை போன வாரத்தில் நமக்கு பயன்பட்டது. போன வாரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த அந்த காரியம், போன வாரத்தில் நமக்கு நிம்மதியா அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சோம், அவ்வளவுதான். ஆனா போன வாரத்தில் ஆண்டவர் செஞ்சிட்டாருன்றதுக்காக அந்த கிருபையை நம்ம அடுத்து உடனே எனக்கு நாளைக்கும் அது போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்காமாமா? புதிதா இருக்கிறதாமா. கவனிங்க, டெய்லி தினம் தினம் ஒரு தேவனுடைய பிள்ளை தகுதி ஆக வேண்டிய அவசியம் உண்டு. நான் ஒரு நாள் தகுதி ஆயிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அவ்வளோதான் எனக்கு தகுதி வந்துச்சுன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். எனக்கு தகுதி வந்துருச்சு, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு இல்லை, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு இல்லை, நான் ஏன் இனி தகுதி இல்லைன்னு சொல்லணும், நான் தகுதி இல்லைன்னு சொல்லணும். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், தகுதி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறது இல்லை, டெய்லி கிடைக்கணும் நமக்கு. ஏன் அப்படின்னா நேற்றைய தினத்தில் எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு பண்ணியிருப்போம், நிறைய பேர் பொய் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருடைய பார்வைகள் தவறாய் போயிருக்கும். ஆண்டவருக்கு விரோதமாய் நேற்றைக்கு காலையில எழும்பினதிலிருந்து இன்று நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு தவறுமே நான் செய்யலையா, ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்று கூட நான் பண்ணலையா அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்தா உண்மையிலே மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அப்போ நான் நம்புறேன் நாளைய தினம் நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணணும்னா தகுதிப்படுத்தணும். இன்னைக்கு வாழ்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன், இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சிடவே கூடாது. அப்போ தினம் தினம் நீங்க ஒரு ஜெபத் குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும். காலையில எழும்பின உடனே அதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்காமாமா? புதிதா இருக்கிறது. இன்னைக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நாளைக்கு காலையில வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ டெய்லி கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று எதை கேட்கணும் அப்படின்னா ஆண்டவரே இன்னைக்குரிய கிருபையை எனக்கு இன்று தாரும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் அதற்காக ஜெபிக்கணும். எனக்கு கிருபை தாங்கப்பா, இன்னைக்குள்ள கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும். இன்னைக்கு உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் சாமி. ஆண்டவரே நான் எத்தனையோ தடுமாறி இருக்கிறேன், எத்தனையோ உமக்கு விரோதமா நான் நடந்திருக்கிறேன், நேற்றைய தினத்தில் எத்தனையோ எனக்குள்ள பொல்லாப்பு இருந்திருக்கிறது. ஆனா நான் இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. நான் தகுதி இல்லாம நான் நிக்கிறேன், அந்த கிருபையை தந்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்வதற்கு நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னா தகுதி ஆயிடுவேன். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுதுன்னா கிருபை தேவைப்படுது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கிருபை உங்களுக்கு தேவை. தினமும் உங்களுக்கு
கிருபை தேவை, கிருபை தேவை. ஆமென் சொல்லுவோம். காலையில எழும்பி கர்த்தர் சமூகத்துல போய் நின்று என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இன்றைக்குரிய புதிய கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி கிருபைக்காய் ஜெபிக்கிறவர்கள், இன்றைக்கு நான் வாழ, இன்றைக்கு நான் சோதனைகளை சகிக்க, இன்றைக்கு நான் என்னுடைய ஆபத்துகளுக்கு தப்புவிக்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மோடத்தில் விசுவாசமாய் இருக்க, அந்தந்த நாளுக்கு ஆண்டவரே நான் சுகமாய் வாழ்வதற்கு தகுதியற்றவன், ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றவன், ஆனால் இன்றைக்கு நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான கிருபையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். தினம் தினம் உங்க சமூகத்திலே நான் வந்து கிருபைக்காக வேண்டி நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாரும், ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். ஆமென் சொல்லுங்க. ஸோ அப்போ நேற்றைக்கு உள்ள தகுதியை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்றதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன படுத்தணும் அப்படின்னா தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும், தகுதி உள்ளவர்களாய். அப்போ நான் சொல்றேன், தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு தான் என்னது? கிருபை. ஸோ அந்த கிருபையை நீங்க டெய்லி காலையில என்ன பண்ணிடணும்? வாங்கணும். ஆண்டவரே உங்க புது கிருபைய, இன்னைக்குரிய கிருபைய எனக்கு நீர் என்ன பண்ணும் அப்படின்னா தாரும் ஆண்டவரே தாரும். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க கிருபையிலேயே வாழ்வீங்க. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்க பலத்துல இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் பலத்துல எல்லாமே நடக்கும். ஆமென். கிருபை என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென்.